தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதாவது தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம். தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டுல மக்களவை தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. பொதுவா இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பல 10 ஆண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் அல்ல, நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதல் கட்டமா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்பவே கேட்டுக்கிறேன். இது வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கும் போது வட மாநிலத்தினருக்கு அதிகமாகவும் நமக்கு குறைஞ்சிரும். அதனால இருக்கிற முறையில என்ன பிரச்சனை? சீர்திருத்தம்ங்கிற பேர்ல சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. இது எல்லாருமா சேர்ந்து கடுமையா எதிர்த்து போராடி நம்ம தடுப்போம். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தான் இது பண்ணுமா, வேற என்ன முறையில கையாண்டு மத்திய அரசு நம்ம இல்ல இதுல எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்றுதான் அது சரிதான். எல்லா ஆட்களையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலா ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவிச்சு இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். நாடாளுமன்றத்துல என்ன மாதிரியான எதிர்ப்பு கொடுக்கணும்? இன்னமும் நம்ம இங்க போராட்டத்துல ஈடுபட்டு இதை கொண்டு வர்றவங்களை தனித்து விட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்து நின்று எதிர்த்தாதான் இந்த இது கைவிடுவாங்க. இல்லைன்னா அது சரியா வராது. அது 25 ஆண்டுகள் 2001 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிருக்கணும். ஆனா வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு ஒத்தி வச்சாங்க. அதான் 2026 வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க 2026 எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம்? அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது மிக மிக தவறு. ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன். சொன்னார்கள், கேட்டேன், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதான் நம்பர், தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது அப்படி. முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு சொன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும் இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது. எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா? அதனால எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்க நினைக்கிறோம். ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாத்தி மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இல்ல இப்படித்தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்க ரீகன்சிடர் பண்றோம். அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்னைக்கு முதலமைச்சர் மடைய மாற்றி 3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாத்தி தொகுதி மறுசீரமைப்பு போறதை வன்மையா கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கணும். அண்ணே உடனே வரேன் அண்ணே, நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. எம்பியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டிகளை தான் மக்கள் பார்க்கிறாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்க இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியா 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில். ஆனா எம்பிக்கள் அதிகமாகறனால இல்ல யூபிக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியா தான் அதிகமா இருக்கும்
அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்கிறோம். பிரதமர் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிருக்காரு. என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸ் மாடல்னா என்ன, மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்ப பாருங்க உடனே. சோ நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா இது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பா அதிகரிக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனா தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமா நடக்கும். அண்ணா அறிவிப்பு யார் கொடுத்தாங்க அண்ணா? அதாவது ஒரு முதல்வரா உட்கார்றீங்கன்னா அண்ணன் ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பத்தி கொடுத்த பதிலே உங்க முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடல்ல நடக்காதுன்னு என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலையிட்டு இருக்கேன். யார் அவருக்கு போன் பண்ணி தூக்கத்துல அதிகாலையில யார் சொன்னாங்க? யாருமே சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்றதுக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசா அதை கையில் எடுக்கிறார்? அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்க சொல்லத்தானே போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு சொன்னமா? எப்படி கொண்டு வருவோம்னு சொன்னமா? அது வரைக்கும் என்ன பயந்துகிட்டீங்க? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த அற்புதமான திமுக ஆட்சியை ஒரு வருஷம் இழந்துருவாங்களோ, இந்த மக்களுடைய முகத்துல அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம்ல, நேரம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும்